சின்னத்திரை ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தவர்தான் சாந்தினி பிரகாஷ். இவரை ரசிகர்கள் சின்னத்திரை சொர்ணாக்கா என்று அழைப்பார்கள். அந்த அளவிற்கு வில்லத்தனத்தை காட்டி ரசிகர்களிடம் பெயரெடுத்தார். இவர் வாழ்க்கையில் சந்தித்த பிரச்சனை என்ன, அவர் கடந்து வந்த பாதை, கண்ணீர் கதையை இந்த செய்தியில் பார்க்கலாம். ஆந்திராவில் பிறந்தவர்தான் சாந்தினி பிரகாஷ். இவரின் ஒட்டுமொத்த குடும்பமும் கலை குடும்பம்தான். அதாவது சாந்தினியின் அம்மா, சித்தி என அனைவருமே டூப் நடிகர்களாக இருந்துள்ளனர். அம்மாவின் அரவணைப்பில் இருந்து வந்த சாந்தினி திடீரென குடும்ப சூழ்நிலை காரணமாக கிறிஸ்துவ விடுதியில் சேர்க்கப்பட்டுள்ளார். அதற்கு காரணம் சாந்தினியின் அப்பாவிற்கு இருந்த குடிப்பழக்கத்தால் குடும்பத்தில் அம்மா அப்பா மனக்கசப்பு ஏற்பட்டு பின் இருவருமே பிரிந்துவிட்டனர். அம்மாவின் அரவணைப்பில் இருக்க வேண்டிய வயதில் தனியாக ஹாஸ்டலில் வளர்ந்துள்ளார் சாந்தினி. தாயை பிரிந்ததில் ஏற்பட்ட மன அழுத்தத்தால் துவண்டு போன சாந்தினிக்கு ஆறுதலாக இருந்தது பைபிள்தான். சாந்தினி பிரகாஷ் அங்கு 12ஆம் வகுப்பு வரை படித்த சாந்தினிக்கு சினிமாவில் நடன கலைஞராக வேண்டும் என்ற ஆசை வந்துள்ளது. இதனால் நடனம் கற்றுக்கொண்டார். அப்போதுதான் சாந்தினிக்கு விஜய் டிவியில் ஜோடி நம்பர் 1 நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. அந்த போட்டிகளில் கலந்து கொண்ட சாந்தினி முதல் 2 சுற்றிலேயே எலிமினேட் ஆகி வெளியேறினார். அதன் பின் மீண்டும் வைல்ட் கார்டு போட்டியாளராக வந்த இறுதிப் போட்டி வரை சென்றார். இதைத் தொடர்ந்து அதே விஜய் தொலைக்காட்சியில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடிக்கும் வாய்ப்பு சாந்தினி பிரகாஷுக்கு கிடைத்தது. கல்யாணம் முதல் காதல் வரை, சரவணன் மீனாட்சி போன்ற தொடர்களில் நடித்தார். 10ஓடு 11ஆக நடித்து வந்த சாந்தினி பிரகாஷ் தன்னைத்தானே செதுக்கிக் கொண்டு வானத்தைப் போல சீரியலில் வில்லி கதாபாத்திரத்தில் நடித்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். பின் விஜய் தொலைக்காட்சியில் ராஜாராணி சீரியலில் அசத்தலான வில்லி கதாபாத்திரத்தில் நடித்த தனக்கு என்று தனி இடத்தை பிடித்தார். வில்லி கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பதற்கு உத்வேதமாக இருந்தது ரம்யா கிருஷ்ணன் தான் என பேட்டி ஒன்றில் சாந்தினி பிரகாஷ் கூறியுள்ளார். அது மட்டுமில்லாமல் சன் விருது வழங்கும் விழாவில் பேசிய சாந்தினி, இதெல்லாம் மூஞ்சா, நீ நடிச்சு எங்க ஜெயிக்க போற, இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு என் அம்மாவே விமர்சித்தாங்க. ஆனா மக்கள் என்னை ஏற்றுக்கொண்டார்கள் என கண்கலங்கி பேசியிருந்தார். நடிகை சாந்தினி பிரகாஷ் டார்லிங் டார்லிங், சின்ன பாப்பா பெரிய பாப்பா, சுமங்கலி, பூவே பூச்சூடவா, வானத்தைப் போல, அபி தையல்காரர் உள்ளிட்ட பல்வேறு சீரியல்களில் நடித்து தனக்கு என்ற ஒரு இடத்தை பிடித்துள்ளார். தற்போது ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் சிங்கிள் பசங்க நிகழ்ச்சியில் கூமா பாட்டி தங்கபாண்டியனுடன் இணைந்து ஆட்டம் போட்டு வருகிறார். அண்மையில் இவர்கள் இருவரும் சேர்ந்து சூரியவம்சம் படத்தில் வரும் சலக்கு சலக்கு சரிகை சேலை என்ற பாடலுக்கு சம குத்தாட்டம் போட்டிருந்தனர். சிம்புவின் தீவிர ரசிகையான சாந்தினி பிரகாஷ் அந்த நிகழ்ச்சியில் சிம்புவை திருமணம் செய்ய எனக்கு ஆசையாக இருக்கிறது என்று தனது விருப்பத்தை ராஜேந்திரன் முன்னிலையிலேயே வெளிப்படுத்தினார். தன் மீதும் தனது திறமை மீதும் மட்டுமே நம்பிக்கை வைத்த பல வழிகளை கடந்து இன்று அனைவருக்கும் தெரியும் ஒரு நடிகையாக சாந்தினி பிரகாஷ் மாறியுள்ளார். மேலும் இதுபோன்ற தகவலுக்கு சீரியல் ஆக்ட்ரஸ் சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.